நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து பாமாயில் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும், உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை ஊக்கப்படுத்த நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். நியாய விலைக்கடையில் மானிய விலையில் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை எண்ணெய் உள்ளிட்ட அனைத்து எண்ணெய் வித்துக்களையும் வழங்க கோரி தொடர்ச்சியாக சென்னையில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். தற்போது சாலை மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் 22 மாவட்டங்கள் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக இடைவிடாது உறுதியாக அனைத்து விவசாயிகளையும், விவசாய சங்கங்களையும், அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணப்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மலேசியா, இந்தோனேஷியா பாமாயிலுக்கு தடை விதிக்க வேண்டும் என முழக்கம் எழுப்பினர். தேங்காய், நிலக்கடலை, எள் ஆகியவற்றை தமிழக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளில் எண்ணெய் வித்துக்களாக விற்பனை செய்ய வேண்டும் என கோரி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்யக்கூடிய பாமாயிலை தடை செய்ய வேண்டும் எனவும் முழக்கம் எழுப்பினர். தமிழக நியாய விலை கடைகளில் தேங்காய், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்ய கோரி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தென்னை விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் தேங்காய், நிலக்கடலை, எள் உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் வழங்க வலியுறுத்தி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயிலை தவிர்த்து இயற்கையான எண்ணெய்களை நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டும் என முழக்கம் எழுப்பினர்.